எர்த்தடிக்கும் பார்த்து சொல்ல மறந்தேன். எர்த்தடிக்கும். இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? This is Science Talk Show episode number 1 from Learn Like a Pro. இந்த இன்சிடென்ட் பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டிங்கிற கான்செப்ட் தாங்க இருக்கு. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா என்ன? ரெண்டு இன்சுலேட்டிங் மெட்டீரியலை ரப் பண்ணும்போது அதுக்கு இடையில கிரியேட் ஆகிற ஒரு எலக்ட்ரிசிட்டி தான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இன்னொரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலுக்கு டெம்பரரியா ஸ்டிக் ஆகும். இதுதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியோட பேசிக் கான்செப்ட். இந்த இன்சிடென்ட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க போட்டிருக்க ஸ்லிப்பரும் ஒரு ரப்பர் மெட்டீரியல், அதாவது இன்சுலேட்டிங் மெட்டீரியல். அதே மாதிரி அங்க இருக்க ஃப்ளோரும் ஒரு ரப்பர் மெட்டீரியல். ஸோ இந்த ரெண்டு இன்சுலேட்டிங் மெட்டீரியலுக்கு நடுவுலையும் நம்ம நடக்கும்போது ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகுறது மூலமா அந்த ஃப்ளோர்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அவங்களோட ஸ்லிப்பர்ஸ்ல ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிருது. டெம்பரரியா ஸ்டிக்கா இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அந்த ஸ்லிப்பரை விட்டு சீக்கிரமா வெளியே போகணும்னு நினைக்கும். அப்போ சடனா அவங்க ஹேண்ட் ரயில டச் பண்ணும்போது அவங்க பாடியை ஒரு கண்டக்டிங் மீடியமா எடுத்து அந்த எலக்ட்ரான்ஸ் டிராவல் ஆகும் டுவர்ட்ஸ் த ஹேண்ட் ரயில். ஸோ அப்படி போகும்போது தான் அவங்களுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம லேர்ன் லைக் அ ப்ரோ சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.